என் மனைவி விட்டு வராமல் நான் பலி கொடுத்திருக்கிறேன். என்னமா ஏமா என் மனைவியை கொண்டேன இல்லையோ இத்தனை பூதங்கள் வந்திருக்கிறது. யாரு தாயே இது என்று தெரியாதா? அவர்கள்தான் கணாபூதங்கள். உங்கள்கிட்ட இருக்கிறவங்களா? ஆமா. சரி அம்மா, நீ நினைத்தபடி உனக்கு நான் பலி கொடுத்து விட்டேன். பாவாட போதுமா? நான் கேட்கட்டுமா? நீ இப்பொழுது என்ன வரங்கள் கேட்டாலும் கொடுக்கிறேன். எந்த வர வேண்டும் என்றாலும் கே. அம்மா ஜெய் பூதகணங்களே. அம்மா, முதலாக உன்னிடத்தில் நான் என்ன தெரியுமா? போதும் எல்லா பூதத்தோட இந்த பூதத்தை எவ்வளோ போய் கட்டி முடி தீச்சு கருவாடு போதும். முதலாக உன்னிடத்திலே நான் என்ன தெரியுமா கேட்பேன்? என்ன கேட்கிறார்? உன்னிடத்தில் இருக்கிறது என்னாகுது? உங்கள்கிட்ட கையில் வைத்திருக்கக்கூடிய வீர சாட்டை, ஆடாத பெய்களை ஆட்டி வைக்கும் சாட்டை, ஆடாத பெய்களை ஓட்டி வைக்கும் சாட்டை, சாட்டையை இருக்கக்கூடிய வீரப்பாம்பு சாட்டை கேட்கிறார். என் கையில் இருக்கக்கூடிய சாட்டை என்று சொல்லக்கூடிய சாட்டையை கேட்கிறார். அப்படி இருந்தாலும் என்னுடைய கணாபூதங்களாகப்பட்டது கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறது. என்னுடைய கணாபூதங்களாகப்பட்டது சாட்டையை கொடுக்க வேண்டும் என்று தடுக்கிறார். சத்தியத்திற்கு கட்டுப்பட்டிருக்கின்றனா? நானா கேட்கக்கூடிய மாதிரி சத்தியத்திற்கு கட்டுப்பட்டதற்கு முன்பதாகவே என்னுடைய கையில் இருக்கக்கூடிய என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வீரப்பாம்பு சாட்டையை தருகிறேன். அம்மா
பக்தா அது சாட்டை எனக்கு போதாத தாயே. உன்னை என்ன வேண்டும்? கையில் இருக்கிறதே அந்த சூளம். நீ கேட்கக்கூடிய மாதிரி முதலாக சாட்டையை தந்திருக்கின்றேன். அதாவது பேய்களெல்லாம் ஆட்டி வைக்கும் ஓடி போயிடுச்சு சாமி என் மேல. ஏய், உன்னை நிறுத்தக்கூடிய அந்த வீர சாத்தை கோவிந்தி அம்மா, இந்த வீர சாட்டை போதாது. உன் கையில் இருக்கிறது இந்த சூளம். சூளத்தை கொள்ளம்மா. கலாபூதங்களே கேட்கக்கூடிய மாதிரி என்னுடைய கையில் இருக்கக்கூடிய சூளத்தை தருகிறேன். சாட்டை ஆடாத பேய்களை ஆட்டி வைக்கும் சாட்டை, ஓடாத பேய்களை ஓட்டி வைக்கும் சாட்டை. ஓ, வேலை தெரியாத இல்லாத பசங்க, கூலி தெரியாத குடியான பசங்க, ஆமா ஆமா, பண்ணியும் பார்க்காத பர்ற பசங்க. கோவிந்தி கிட்ட வேணுமா எனக்கு சூழலும் சாட்டையும் போதாதம்மா. உன்னை தினத்தில் இருக்கிறது எனக்கு என்ன வேணும் அம்மா? அந்த மந்திர கோல் இருக்கிறது, அந்த மந்திர கோலை தாருங்கம்மா. மந்திர கோல் நம்மளிடையே இருக்கக்கூடிய மந்திர கோலை கேட்கிறார். மூன்றாவதாக மந்திர கோலை கொடுத்திருக்கின்றேன். மயில் பாறை எப்படி ஆனா எந்த பார்பர் ஷாப்ல கட் பண்ண இன்னும் கட்டிங் ஷாப்புக்கு கீழி மயில் இருக்குது. அது வயசுக்கு வந்துக்குது. ஆமா சாமியார விளையாத எனக்கு ஒரு மாதிரியா அந்த உன் கையில் இருக்கிறது அந்த வாழை கொடுங்களம்மா. அம்மா தாயே, வேப்பாலை இருந்தால் வேதனை போகும் என்று சொல்வார்கள். உன் கையில் இருக்கிறது அந்த வேப்பாலை கொடுங்களம்மா. என்னுடைய கடைசியாக இருக்கக்கூடியது வேப்பிலையம் கொடுத்து விட்டேன். அம்மா தாயே செல்லை, உன் கையில் இருக்கக்கூடிய வீர சாட்டை, வீர பம்பை, முரசை, வாள், சூளம், மந்திர கோல், உங்களுடைய சக்தி அனைத்தையும் இப்ப யாரிடம் இருக்கிறது? யாரிடம் இருக்கு? உன்னிடம் இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் அம்மா இருந்தாலும் எப்போ எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன வேலையாக வேண்டும்? என் மனைவியை நான் கொன்றேனே, ஆமா, அந்த மனைவியை எழுப்பி தர வேண்டும் தாயே. அப்படியா?
இதில் ஜலம் என்று சொல்லக்கூடிய ஜலம் இருக்கிறது. இந்த ஜலத்தை தெளித்து விட்டால் உன்னுடைய மனைவி எழுந்து விடுவார். அந்த மந்திரக்கோளாகப்பட்டது எடுத்து 3 தாளம் கீழே நீவினார் உன்னுடைய மனைவி உயிராட வந்து விடுவார். என்ன மந்திரம் சொல்லணுமா? சொல்லு பில்லி சோன்யம் ஏவல சொல்லு நீ ஏவல மந்திரவாதி இந்த மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. ஓ சண்டா சண்டா அது என் மாமா என் மேல செல்லியாம முழுசா கூடி வந்துட்டான். இல்ல எனக்கு ஏதோ அருள் வந்துட்டு மாட்டுங்குது. என்ன ஆச்சு தெரியலையே. அருள் வரல அரூரு வரல. நீ சாமி கும்பிட்ட இல்லையா? ஆமா. அந்த சாமி கும்பிட்டு ஒரே சிந்தனையோட சாமி நீ அப்படியே தெய்வ பக்தி அந்த அளவுக்கு பாத்தியா மாமா? சரி சரி நீ அரண்மனை இரு, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். இப்ப வெட்டிங் இருந்தாலும் பங்கு போட்டு எடுத்து வந்துடுறேன். நீ போ 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 எடுத்துட்டு வா. இப்ப இந்த செல்லியம்மா மந்திர கோலை கொடுத்துட்டாங்க. இந்த மந்திர கோலாகப்பட்டது வேலை செய்யுமா செய்தான் செக் பண்ணி பாக்க சந்தேகங்க. அதனால இத வச்சு இந்த பூதாகணங்கள் இருக்குது பாரு, இந்த பூதாகணங்களை வச்சு நாம இப்ப மந்திரம் செக் பண்ணிருக்கோம். குட்டி போதுக்கு பக்கிரி உடச்சுக்குது. ஓ என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். என்ன சொன்ன கையில் வச்சு இந்த வந்து மந்திர